ஸோ டே 2ல அல்ஜிப்ரால எக்ஸசைஸ் 3.2 ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ரெகுலராக 100 டேஸ் மிஸ் பண்ணாமல் தினமும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கிளாஸ் பார்த்தீங்கனாலே போதும். சரி, கிளாஸ்க்கு போகலாம். ஸோ வந்து நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் செம்மில் நம்மள டு ஃபைண்ட் ஜிசிடி புக்கு கையில் வச்சுக்கோங்கப்பா. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? ஜிசிடி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதுக்கு என்ன தெரியுமா பண்ணணும்? இங்கே பாருங்க, நடுவில் கமா இருக்கா? இதுக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு டேர்ம், இதுக்கு அப்புறம் இருக்கிறது ஒரு டேர்ம். இது மாதிரி சம்ஸ் கொடுத்தாங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் பண்ண வேண்டியது இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் இதை மட்டும் பாத்தீங்கன்னா போதும். இங்க எத்தனை எக்ஸ் இருக்கு? 4. இங்க எத்தனை எக்ஸ் இருக்கு? 3. நீங்க என்ன தெரியுமாக்கா நான் பண்ணிக்கணும்? இதுல எது பெருசோ அதை உள்ளார போட்டுக்கணும். 4 எக்ஸ் இருக்கா, ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் பாருங்க, மிச்சதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? கம்மியா இருக்கு இல்லையா, இதை வந்து வெளியே எடுத்து எழுதிருங்க. ஓகே, ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்மை மட்டும் தான் எப்பயுமே கம்பேர் பண்ணுக்கலாம். அதை மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த சம் ஃபுல்லா ஈஸி. சரி, இப்போ உள்ளார எழுதியிருக்கோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் டேர்ம் கம்பேர் பண்ணலாமா? இங்க இதோட ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன? எக்ஸ் கியூப். இதோட ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன? எக்ஸ். இங்க பாரு, நான் எழுதி பாரு, எக்ஸ் கியூப் எக்ஸ் டு த பவர் 4. ஆமாவா? மொத்தமா இங்க எத்தனை எக்ஸ் இருக்கு? 4 எக்ஸ் இருக்கு. இங்க எத்தனை எக்ஸ் இருக்கு? 3. இப்ப இது ரெண்டும் ஈக்குவல் ஆகணும்னா நான் என்ன பண்ணணும்? இங்க ஒரு எக்ஸ மல்டிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா எக்ஸ் மொத்தம் 4 எக்ஸ் இங்க வந்துடும், இங்க மொத்தம் 4 எக்ஸ் வந்துருமா? இப்ப நான் இந்த இடத்துல ஈக்குவல் பண்றதுக்காக எதை ஆட் பண்ணணும் அதை இங்க போடுங்க. அதை இங்க போடுங்க. போட்டீங்களா? தட்ஸ் ஆல். இப்போ என்ன தெரியுமாக்கா நான் பண்ணணும்? இந்த எக்ஸால இவனையும், இந்த எக்ஸால இவனையும், இந்த எக்ஸால இவனையும், இவனையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சது. மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரை எழுதுங்க. எழுதுவோமா? இப்போ பாரு, எக்ஸ் இன்டூ எக்ஸ் கியூப் என்ன? எக்ஸ் டு த பவர் 4. ஆமாவா? அடுத்தது எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் என்ன? இங்க 2 எக்ஸ் இருக்கு, இங்க ஒரு எக்ஸ் இருக்கு. அப்ப டோட்டலா எக்ஸ் கியூப். எழுதும் போது இந்த இடத்துல எக்ஸ் கியூப் எங்க இருக்குன்னு பார்க்கணும், அதுக்கு நேரா தான் எழுதணும். சைன் பிளஸ். அடுத்தது எக்ஸ் இன்டூ 5x 5x ஸ்கொயரா? இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயரே இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்? எக்ஸ் ஸ்கொயர் இல்லைங்கிறனால தனியா இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிருங்க. ஓகேவா? ஸோ இங்க பிளஸ், இங்க மைனஸ். ஸோ மைனஸ் 5x ஸ்கொயர். சைன் ரொம்ப 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 முக்கியம். சரியா? ரைட். அடுத்தது இங்க எக்ஸ், இங்க 3. எக்ஸ் இன்டூ 3 3x. ஸோ அப்போ 3 போட்டு எக்ஸ், இங்கேயும் பிளஸ் இங்கேயும் பிளஸ், ஸோ பிளஸ். புரிஞ்சதா? இப்போ ஃபர்ஸ்ட் டேர்மை அடுத்த ஸ்டெப் பாருங்க. ஃபர்ஸ்ட் டேர்மை கேன்சல் பண்ணணும். அதுக்கு இதுக்கு முன்னாடி என்ன சைன் இருக்கு? பிளஸ், ஸோ மைனஸ். என்ன சைன் இருக்கு? பிளஸ், ஸோ மைனஸ். என்ன சைன் இருக்கு? பிளஸ் மைனஸ். இங்க மைனஸ் இருக்கு, பிளஸ். நல்லா கவனிக்கணும், கீழே இருக்கிற டேர்மோட சைனை மட்டும்தான் என்னால சேஞ்ச் பண்ண முடியும். நீங்க இப்ப இந்த இடத்துல கீழே எதுவுமே இல்லை, இங்க 3 இருக்கு, அப்ப நான் இந்த 3 சைனை சேஞ்ச் பண்ணிட்டா முடியாது. ஏன்னா 3 வந்து மேல இருக்கு. ரைட்டா? அடுத்து இப்போ இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிடும். ஆமாவா? ரைட். ஏன்னா ஒரே நம்பர் வெவ்வேறு சைன். ஆமாவா? இதுக்கு முன்னாடி பிளஸ், இதுக்கு முன்னாடி மைனஸ். ஸோ கேன்சல் ஆயிடும். இப்ப பாருங்க, இங்கேயும் எக்ஸ் கியூப், இங்கேயும் எக்ஸ் கியூப். எக்ஸ் கியூப் போட்டுக்கோங்க. பெரிய நம்பர் 3. ஸோ பெரிய நம்பர் பக்கத்துல இருக்கிற சைன் பிளஸ். இங்க எதுவும் இல்லைன்னா 1ன்னு போட்டுக்கோங்க. இங்க பிளஸ், இங்க மைனஸ். ஸோ பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். 3ல 1 போச்சுன்னா 2. ஓகே. அடுத்தது எக்ஸ், இங்க எக்ஸ் கியூப் இருக்கா? அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் இருக்கான்னு செக் பண்ணுங்க. அதான் இங்க இருக்கு எக்ஸ் ஸ்கொயர். அதை தூக்கி இதுக்கு மேல எந்த நம்பரும் இல்ல சால்வ் பண்றதுக்கு. ஸோ அது அப்படியே பிளஸ் 5x ஸ்கொயர்னு போட்டுக்கங்க. ரைட்டா? அடுத்தது எக்ஸ் இங்க இருக்கு பாருங்க, எக்ஸ் எக்ஸ், அதை அப்படியே போட்டுக்கங்க. பெரிய நம்பர்ல இருக்கிற சைன் மைனஸ். ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். 4 பிளஸ் 3 சாரி 1 பிளஸ் 3 4. ஓகே. இப்போ இந்த மைனஸ் 3 அப்படியே போட்டு. ஓகேவா? கிளியரா இருக்கா? உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னா நீங்க இதை சால்வ் பண்ணி இங்க போட்டுக்கிட்டு, இதை சால்வ் பண்ணி இங்க போட்டுட்டு, அடுத்து இந்த மைனஸ் 5x ஸ்கொயர் இங்கேயும் போட்டுக்கலாம். நான் அரேஞ்ச் பண்ணி கிளியரா எழுதுறதுக்காக எழுதியிருக்கேன். ஓகேவா? ரைட். அடுத்து என்ன பண்ணணுங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்மையும் கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணலாமா? எக்ஸ் கியூபு
இஸ் ஈக்குவல் டு 2x கியூப். பார்த்தோன்னே சொல்லிடலாம் இந்த இடத்துல என்ன ஆட் பண்ணா ஈக்குவல் ஆகும்ட்டு. 2 தட்ஸ் ஆல். ஆமாவா? பிளஸ் 2. இப்போ என்ன பண்ணுங்க, வழக்கம் போல இந்த 2 கொண்டு வந்து ஒவ்வொரு டேர்ம் கூடயும் மல்டிப்ளை பண்ண போறீங்க. அவ்வளவுதான். ஓகேவா? 2 இன்டூ எக்ஸ் கியூப் 2x கியூப் 2 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர். இங்க பாருங்க, பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் 2 இன்டூ 5 10. ஒரு எக்ஸ் இருக்கு, எக்ஸ். அடுத்தது பிளஸ் இன்டூ பிளஸ் பிளஸ் 5 to 3 2s are 6. ஸோ சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாமா? மைனஸ் மைனஸ் பிளஸ். இந்த சைன் சேஞ்ச் பண்றதை மட்டும் மறந்துடவே கூடாதுங்கண்ணா, சரியா? ஸோ இதை அப்படியே இது பண்ணிடலாம். ஸோ பெரிய நம்பர்ல இருக்கிற சைன் பிளஸ், பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ். ஸோ 5ல 2 போச்சுன்னா 3x ஸ்கொயர். பெரிய நம்பர்ல இருக்கிற சைன் பிளஸ் மாத்திட்டோம்ல. ஸோ பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ். ஸோ 10ல 4 போச்சுன்னா 6. இந்த எக்ஸ் அப்படியே போட்டு. அடுத்தது பெரிய நம்பர்ல இருக்கிற சைன் மைனஸ் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ். ஸோ 3 பிளஸ் 9 சாரி 3 பிளஸ் எக்ஸ் 9. இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ இதை நம்ம ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியாது. ஏன்னா உள்ளார இருக்கிற நம்பர், இப்போ இந்த இடத்துல இங்க பாருங்களேன் எக்ஸ் டு த பவர் 4 இருந்தது. இந்த இடத்துல இங்க பாருங்க எக்ஸ் டு த பவர் கியூப்னு இருந்தது. இது ஒண்ணு. எக்ஸ் டு த பவர் கியூப், இங்க எக்ஸ் டு த பவர் கியூப். இது ரெண்டு ஈக்குவலா இருக்கணும், இல்ல உள்ளார இருக்கிறது இதை விட பெருசா இருக்கணும். புரிஞ்சதா உங்களுக்கு? ஒண்ணு ஈக்குவலா இருக்கணும், இல்லன்னா இதை விட பெருசா இருக்கணும். ஆனா இங்க பாருங்க, இங்க எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு, இங்க எக்ஸ் கியூப்னு இருக்கு. வெளியே இருக்கிறது பெருசா இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா சம்ம ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியாது. அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வெயிட் பண்ணுங்க நான் சொல்றேன் என்ன பண்ணணும்னு. யா, இப்ப என்ன தெரியுமாக்கா நான் பண்றீங்க? இது இருக்கு இல்லையா, இதை தனியா எடுத்து எழுதுங்க. 3x ஸ்கொயர் பிளஸ் 6x மைனஸ் 9. ஓகேவா? இதுல பாருங்க, இங்கேயும் 3 இங்கேயும் 3 இங்கேயும் 3. என்ன 3? 3 நம்பருமே 3 டேபிள்ல வரும். ஆமாவா? அப்போ அந்த 3ய வெளியே எடுத்துருங்க. எடுத்துட்டீங்கன்னா டைம்ஸ் எத்தனை டைம்ஸ் உள்ள இருக்கு இப்ப பாருங்க. நம்பர் இருக்கு இல்லையா, இந்த 3ய வெளியே எடுத்துட்டோம். 3 டேபிள்ல 3 எத்தனை டைம்ஸ் வரும்? 1 டைம். எக்ஸ் ஸ்கொயர் அப்படி எழுதிக்கங்க. அடுத்தது பிளஸ் 3 டேபிள்ல 6 எத்தனை டைம்ஸ் வரும்? 2 டைம்ஸ். எக்ஸ் அப்படி எழுதிக்கங்க. மைனஸ் 3 டேபிள்ல 9 எத்தனை டைம்ஸ் வரும்? 3 டைம்ஸ். அப்போ 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x மைனஸ் 3. ஆமாவா? இந்த 1 போடுறதாலும் ஒண்ணுதான், போடலனாலும் ஒண்ணுதான். இப்ப நல்லா கவனிக்கணும். இப்ப நம்ம கிட்ட என்ன இருக்கு? இப்படி ஒரு ஆன்சர் கிடைச்சிருச்சா? இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x மைனஸ் 3 இது அழிச்சிடுறேன். இப்ப நல்லா கவனிங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x சாரி பிளஸ் 2x மைனஸ் 3 எனக்கு இப்போ கிடைச்சது இல்ல கீழே, அதை தூக்கி வெளியவும், இந்த இடத்துல இருந்தது இல்லையா, இதை தூக்கி உள்ளாரையும் போட்டுருவேன். புரிஞ்சதா? இதை தூக்கி உள்ளாரையும் போட்டுருவேன். கிளியரா இருக்கா? நல்லா கவனிங்க, நான் இன்னொரு வாட்டி சொல்றேன். வெளியே இருக்கிற நம்பர் பெருசா இருக்கணும், உள்ளார இருக்கு சாரி வெளியே இருக்கிற நம்பர் சின்னதா இருக்கணும், உள்ளார இருக்கிற நம்பர் பெருசா இருக்கணும். அல்லது வெளியே இருக்கிற நம்பரோட உள்ளார இருக்கிற நம்பர் ஈக்குவலாவாச்சும் இருக்கணும், பட் கம்மியா இருக்கக்கூடாது. ஸோ என்னோட சம்முல நான் போடும்போது இந்த இடத்துல அது கம்மியா வந்துருச்சு, வேரியபிள்ஸோட கவுண்ட் கம்மியா வந்துருச்சு. அப்படி கம்மியா இருந்தது அப்படின்னா நான் என்ன பண்ணிப்பேன் அப்படின்னா, கீழே இருக்கிற நம்பரை வெளியவும், வெளியே இருக்கிற நம்பரை தூக்கி உள்ளேயும் போட்டுருவேன். புரிஞ்சதா உங்களுக்கு? ரெசிப்ரோக்கல் பண்றேன். பாருங்க இந்த இடத்துல எப்படி இருந்தது, இது உள்ளார இருந்தது இல்ல, இந்த உள்ளார இருக்கிறதுல 3ய மட்டும் வெளியே எடுத்து அதை செக்ரிகேட் பண்ணிட்டு இந்த நம்பரை வெளியவும், வெளியே இருக்கிற நம்பரை தூக்கி உள்ளாரையும் போட்டேன். இதுதான் ப்ராசஸ். சரியா? இப்ப என்ன பண்ணணும்? இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணணும். பண்ணிடலாமா?
இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்க எக்ஸ் கியூப் இருக்கு. அப்ப வழக்கம் போல இங்க ஒரே ஒரு எக்ஸை நான் ஆட் பண்ணிக்கலாமா? எக்ஸ் ஆட் பண்ணனா எக்ஸ் கியூப், இங்க பிளஸ் 2x ஸ்கொயர், இங்க மைனஸ் 3x. இது நீட்டா இருக்கு. சைனை மட்டும் கீழே இருக்கிற சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ இதுவும் கேன்சல் ஆயிடும். ஸோ பெரிய நம்பர்ல இருக்கிற சைன் மைனஸ். ஸோ அப்போ 2ல 1 போச்சுன்னா 1 எக்ஸ் ஸ்கொயர். பெரிய நம்பர்ல இருக்கிற சைன் மைனஸ். ஸோ மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ். ஸோ அப்போ 5ல 3 போச்சுன்னா 2x, இங்க பிளஸ் 3. இப்போ நல்லா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்பரை கம்பேர் பண்ணணும். எப்படின்னு பாருங்க. இது மட்டும் நல்லா கவனிங்க. எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர்னு போடக்கூடாது, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு போடணும். புரிஞ்சதாக்கண்ணா? இந்த இடத்துல தான் நிறைய பேர் இந்த சம்பளம் தப்புடுவீங்க. அப்போ இந்த இடத்துல எதை ஆட் பண்ணா போதும்? மைனஸை ஆட் பண்ணணும். வெறுமனே மைனஸ்னு போட்டா ஓகேவா? இல்ல, ஒரு மைனஸ் பக்கத்துல 1 போடுங்க. ரெண்டு ஒன்று தான். ஓகேவா? அப்போ மைனஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x, ஏன்னா பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ். ஸோ 3. இப்போ சைனை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ சேஞ்ச் பண்ணீங்கன்னா எல்லாமே கேன்சல் ஆயிடும். கண்ணா, நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஜிசிடி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்பெல்லாம் என்னோட ஆன்சர், அதாவது ரிமைண்டர் 0 வருதோ அப்பெல்லாம் எனக்கு இந்த இடத்துல என்ன இருக்கோ அதுதான் என்னோட ஜிசிடி. கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கா? ஆன்சர் எடுத்து எழுதிடலாமா? ஸோ கொஸ்டின் பாருங்க, புக்ல பாருங்க என்ன கேட்டிருக்காங்க. ஜிசிடி கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஜிசிடி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x மைனஸ் 3ன்னு எழுதிக்கலாமா? ஓகே, ரைட். ஸோ செகண்ட் சம் பார்ப்போம். ஸோ செகண்ட் சம் பார்த்துருமா? வழக்கம் போல தான் எப்பயும் போல செகண்ட் சம். ஃபர்ஸ்ட் டேர்மை மட்டும் கம்பேர் பண்றீங்க. எக்ஸ் டு த பவர் 4 இருக்கு, எக்ஸ் டு த பவர் 3 இருக்கு. இது ரெண்டுத்துல எது பெருசு? எக்ஸ் டு த பவர் 4. அப்ப அந்த டேர்மை தூக்கி உள்ளார எழுதணும். எழுதும் போது எக்ஸ் டு த பவர் 4 இருக்கா, எக்ஸ் டு த பவர் 4க்கு அப்புறம் என்ன வரணும்? எக்ஸ் டு த பவர் 3 வரணும், எக்ஸ் டு த பவர் 2 வரணும், அப்புறம் எக்ஸ் வரணும், அப்புறம் ஒரு நம்பர் வரணும். ஆமாவா? இந்த இடத்துல எக்ஸ் டு த பவர் 4க்கு அப்புறம் லாஸ்டா ஒரு நம்பர் மட்டும் தான் இருக்கு, மித்த மூணுமே இல்லை. அப்ப என்ன பண்ணிக்கணும்? +0 +0 +0 போட்டுருங்க, வேலை முடிஞ்சு. அடுத்தது இதை தூக்கி இங்க எழுதிருங்க. எக்ஸ் டு த பவர் 3 மைனஸ் 11x ஸ்கொயர். இங்க அது பிரச்சனை இல்லை, இங்க என்ன இருக்கோ அதை மட்டும் நீங்க எழுதுனீங்கன்னா போ. ஓகேவா? அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்? கம்பேர் பண்ண போறோம். என்ன கம்பேர் பண்ண போறோம்? இங்க பாருங்க, வெளியே இருக்கிற நம்பரை விட உள்ள இருக்கிற நம்பர் பெருசாவோ அல்லது ஈக்குவலாவோ தான் இருக்கணும். உள்ள இருக்கிற நம்பர் சின்னதா இருக்கக்கூடாது. ஓகேவா? அப்படின்னு தான் சம்ம ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியாது. உள்ளார இருக்கிறத வெளியே போட்டு வெளியே இருக்கிறது அகைன் உள்ளார போடணும். அது எப்படின்னு சொல்றேன். சரி, ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, இதை மட்டும் செக் பண்ணிக்க. இப்போ உள்ளார இருக்கிற நம்பர் பெருசு, வெளியே இருக்கிற நம்பர் சின்னது. கரெக்ட். இங்க எழுதுறேன், உள்ளே இருக்கிற நம்பர் என்னைக்குமே பெருசா இருக்கணும், வெளியில இருக்கிற நம்பர் என்னைக்குமே சிறுசா இருக்கும். சரியா? கவுண்ட். ஓகே, ரைட். இப்போ இங்க எக்ஸ் கியூப் இருக்கு, இங்க எக்ஸ் டு த பவர் 4 இருக்கு. இங்க எத்தனை எக்ஸ் எனக்கு தேவை? so that I will make it equal. ஒரு எக்ஸ் தேவையா? if I add a x then it becomes equal. இங்கேயும் 4x இருக்கு, இங்கேயும் 4x இருக்கு. இப்போ நான் ஆட் பண்ண இல்லையா, அந்த எக்ஸை மட்டும் மேல போட்டுங்க. இப்போ அந்த எக்ஸை தூக்கி உள்ளார மல்டிப்ளை பண்ணுங்க ஒவ்வொரு டேர்ம் கூடயும். எக்ஸ் இன்டூ எக்ஸ் கியூப் எக்ஸ் டு த பவர் 4, எக்ஸ் இன்டூ மைனஸ் 11x ஸ்கொயர் மைனஸ் 11x கியூபா. அடுத்தது எக்ஸ் இன்டூ பிளஸ் எக்ஸ் ஸ்கொயரா, எக்ஸ் இன்டூ மைனஸ் 11x மைனஸ் 11xா. ஸோ நம்பர் எதுவும் கிடையாது, ஸோ அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்? சைனை சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஸோ பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸா மாறிடும், மைனஸ் பிளஸ்ஸா மாறிடும், பிளஸ் மைனஸா மாறிடும், மைனஸ் பிளஸ்ஸா மாறிடும். தட்ஸ் ஆல். இப்போ இந்த இது கேன்சல் ஆயிடுமா? ஸோ பெரிய நம்பர்ல இருக்கிற சைன் பிளஸ், ஸோ 11x
கியூப் அப்படி எழுதிக்கலாம். ஸோ பெரிய நம்பர்ல இருக்கிற சைன் மைனஸ், ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அப்படி எழுதிக்கலாம். பெரிய நம்பர்ல இருக்கிற சைன் பிளஸ், ஸோ 11x அப்படி எழுதிக்கலாம். இங்க -1. ஓகே, -1. இப்போ அடுத்தது இங்க எக்ஸ் கியூப் இருக்கு, இங்க எக்ஸ் கியூப் இருக்கு, ஈக்குவலா தான் இருக்கு. ஸோ எடுத்து எழுதிக்கலாம். இங்க எக்ஸ் கியூப் இருக்கு, இந்த சைடு பிளஸ் 11x கியூப் இருக்கு. ஸோ இங்க நான் என்னத்தை ஆட் பண்ணா எனக்கு ரெண்டும் சேம் ஆகும்? சிம்பிள், பிளஸ் 11 ஆட் பண்ணா எனக்கு ரெண்டும் சேம் ஆகும். ஸோ பிளஸ் 11. இப்போ இந்த பிளஸ் 11 மட்டும் கொண்டு போயிட்டு எல்லா இடத்துலயும் ஆட் பண்ணுங்க. பிளஸ் 11 இன்ட்டு எக்ஸ் கியூப் பிளஸ் 11x கியூப் மைனஸ் 121x ஸ்கொயர் பிளஸ் 11x மைனஸ் 121. ஆமாவா? 11 இன்ட்டு 11 என்ன? 121. டேபிள்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும் நான் கொஞ்சமாச்சு. இப்போ சைனை சேஞ்ச் பண்ணுங்க. எது இல்லைன்னா 1. ஸோ இது கேன்சல் ஆகிடும். பெரிய நம்பர்ல இருக்கிற சைன் பிளஸ். ஸோ 121ல 1 போச்சுன்னா 120x ஸ்கொயர். ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடும், ஏன்னா சேம் நம்பர் வெவ்வேறு சைன். ஸோ இங்கே பிளஸ் 120. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்க எக்ஸ் கியூப் இருக்கு. வெளியே இருக்கிற நம்பர் பெருசாவும் உள்ள இருக்கிற நம்பர் சிறுசாவும் இருக்கு. அப்படி இருக்கலாமா? இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இருந்தா என்ன பண்ணிக்கணும்? நல்லா கவனிங்க. இதை தூக்கி இங்க கீழே எடுத்து எழுதுங்க. இங்க என்ன இருக்கு? 120x ஸ்கொயர் பிளஸ் 120 இருக்கு. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்? ஸோ இப்போ என்ன பண்ணணும்? 120 காமனா வெளியே எடுத்துட்டீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. ஏன்னா இந்த 120 வெளியே எடுத்துட்டீங்க இல்லையா? ஸோ அப்போ இந்த 120 விட்டுருங்க, நம்பர் தேவையில்லை. இதை மட்டும் தான், இதுதான் உள்ளார இருக்கு. ஸோ உள்ளார இருக்கிறது வெளியவும், இங்க வெளியே இருந்தது இல்லையா, அதை உள்ளாரையும் போட்டுங்க. எக்ஸ் கியூப் மைனஸ் 11x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 11. இப்போ பாருங்க, உள்ளார இருக்கிறது பெருசு, வெளியே இருக்கிறது சிறுசா வந்துருச்சா? ஸோ இப்போ கம்பேர் பண்ணுங்க. எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப். ஸோ அப்போ இங்க எதாவது மல்டிப்ளை பண்ணணும், ஒரு எக்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சது. ஒரு எக்ஸ் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப். ஸோ எக்ஸ் இன்டூ பிளஸ் 1 எக்ஸ் தான் இங்க இருக்கு பாருங்க, பிளஸ் எக்ஸ். எக்ஸுக்கு நேரா போடணும், சரியா? ஸோ இப்போ சைனை சேஞ்ச் பண்ணிக்கலாமா? சைனை சேஞ்ச் பண்ணீங்கன்னா we will be able to cancel both of them. ஸோ அப்போ மைனஸ் 11x ஸ்கொயர் இங்க இருக்கு. ஸோ இங்க மைனஸ் 11. ஸோ இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, ஈக்குவலா தான் இருக்கு. ஸோ அதை நான் என்னால கம்பேர் பண்ண முடியும். அதை செக் பண்ணிட்டே இருக்கணும். நான் உள்ளார இருக்கிற நம்பர் சின்னதா மட்டும் போயிடக்கூடாது. சின்னதா போயிடுச்சுன்னா சம்மே ப்ரொசீட் பண்ண முடியாது. ஸோ உள்ளார இருக்கிற நம்பரை எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இது ரெண்டும் சேம் ஆக்கணும்னா என்ன பண்ணணும்? மைனஸ் 11 ஆட் பண்ணணும். ஸோ இங்க மைனஸ் 11. இந்த மைனஸ் 11 மட்டும் கூட்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் 11x ஸ்கொயர். ஸோ பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 11 இன்ட்டு 1 11. ஸோ முடிஞ்சு. ஸோ சைனை சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா you will be able to cancel both of them. So answer 0. So remainder 0 வந்துருச்சுன்னா look at the number and this will be your GCD. They have asked you to find out the GCD. அவங்க GCD தானே கண்டுபிடிக்க சொல்றாங்க. So இதுதான் ஆன்சர். ஸோ தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சம் பார்த்துருவோமா? ரைட். இப்போ மித்த சம்ஸ்ல இருக்கிறதுக்கும் இந்த சம்முக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு கண்ணா. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்து பாருங்களேன், அதாவது ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் இருக்கிறது. ஓகே, இருங்க, ஷைன் கலர் மாத்திக்கிறேன். என்னென்ன இருக்கு? 3x to the power 4 plus 6x to the power 3 minus 12x square minus 24x இருக்கா? இப்போ இங்க பாருங்களேன், நம்பர்ஸ் எல்லாம் பாருங்களேன் ஒரே டேபிள்ல வருது. என்ன டேபிள்? 3 டேபிள்ல வருதா? அப்போ அந்த 3யை வெளியே எடுத்துருங்க. 3 டேபிள்ல 3 எத்தனை டைம்ஸ் வரும்? 1 டைம். அப்போ மிச்சம் என்னது? x to the power 4. அது தேவையில்லை, 1 போட தேவையில்லை. அடுத்தது பிளஸ் போடுங்க. 3 டேபிள்ல 6 எத்தனை டைம்ஸ் வரும்? 2 டைம்ஸ். மிச்சம் என்ன இருக்கு? x கியூப். மைனஸ் 3 டேபிள்ல 12 எத்தனை டைம்ஸ் வரும்? 4 டைம்ஸ் x ஸ்கொயர். அடுத்தது 3 டேபிள்ல 24 எத்தனை டைம்ஸ் வரும்? 8x. அவ்வளவுதான். இந்த மாதிரி காமன் டேர்மை வெளியே எடுத்துட்டீங்கன்னா நீங்க இதை மட்டும் ஹேண்டில் பண்ணாலே போதும். ஓகேவா? உள்ளார இருக்கிற டேர்மை மட்டும் நீங்க ஹேண்டில் பண்ணீங்கன்னா போதும். இப்போ இங்க பாருங்களேன், 4x to the power 4 plus 14x cube
plus 8x ஸ்கொயர் மைனஸ் 8x இப்போ இது எல்லாமே 2 டேபிளில் வருதா அப்போ 2 மட்டும் காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா 2x to the power 4 plus 7 டைம்ஸ் தான் போடணும் சரியா எத்தனை டைம்ஸ் வருது அதை தான் போடணும் 2 டேபிளில் 8 வந்து 4 டைம்ஸ் கெயின் 4x சரியா இப்போ நீங்க இதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணீங்கன்னா போதும் இங்க 2x to the power 4 இருக்கு இங்க x to the power 4 இருக்கு அப்ப நான் 2x to the power அதானே பெருசு அதை உள்ளார போட்டுருவேன் போட்டுடலாமா இதை இங்க போட்டுருவேன் x to the power 4 plus 2x to the power cube minus 4x square minus 8x சரியா இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணலாமா இங்க எனக்கு x to the power 4 இருக்கு இங்க எனக்கு 2x to the power 4 இருக்கு இப்போ இங்க எதை ஆட் பண்ணா போதும் 2 that's all so 2 போட்டுங்க ஒவ்வொரு டேர்மா மல்டிப்ளை பண்ணுங்க 2x to the power 4 plus 4x to the power cube sorry correct 4x to the power 4x cube அடுத்தது minus 8x square again minus 16x ஆமாவா ஸோ சைனை சேஞ்ச் பண்ணிக்கலாமா இங்க மைனஸ் இங்க பிளஸ் இங்கேயும் பிளஸ் ஸோ இது கேன்சல் பண்ணிக்கலாமா பெரிய நம்பர்ல இருக்கிற சைன் பிளஸ் பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஸோ 7ல 4 போச்சுன்னா 3 அகைன் பெரிய நம்பர்ல இருக்கிற சைன் பிளஸ் பிளஸ் இன்ட்டு பிளஸ் பிளஸ் ஸோ 12x ஸ்கொயர் ஸோ இங்க பிளஸ் பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஸோ 12x ரைட்டா இப்போ நல்லா கவனிக்கணும் இங்க பெரிய நம்பர் இங்க சின்ன நம்பர் இப்படி இருக்கலாமா இருக்க கூடாது ஆமாவா அப்படிதான் என்ன பண்ணிக்கலாம் சம்ம முடிச்சிடலாம் இப்போ இதில் ஏதாவது காமன் டேர்ம்ஸ் இருக்கா எஸ் இருக்கு ஸோ 3 வெளியே எடுத்தீங்கன்னா எக்ஸ் கியூப் பிளஸ் 4x ஸ்கொயர் பிளஸ் 4x அவ்வளோதான் இப்போ வெளியே உள்ளார இருக்கா இதை வெளியே போட்டுக்குங்க வெளியே இருக்கிறத உள்ளார போட்டுக்குங்க ஓகே இது கிளியரா இருக்கா இப்போ கம்பேர் பண்ணுங்க இங்க எக்ஸ் கியூப் இருக்கு இங்க எக்ஸ் டு த பவர் 4 இருக்கு எதை ஆட் பண்ணா இங்க ஒரு எக்ஸ் ஆட் இப்ப இருங்க இங்க எக்ஸ் கியூப் இருக்கு இங்க எக்ஸ் டு த பவர் 4 இருக்கு இங்க எதை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு எக்ஸ் ஆட் பண்ணா ரெண்டு ஈக்குவல் ஆச்சா ஸோ அப்போ அந்த ஆட் பண்ணதுக்கு இங்க போடுங்க இப்போ இதை ஒவ்வொரு டேர்ம் கூடயும் மல்டிப்ளை பண்ணுங்க ஸோ எக்ஸ் டு த பவர் 4 பிளஸ் எக்ஸ் 4x டு த பவர் கியூப் பிளஸ் 4x ஸ்கொயர் ஓகே அப்போ என்ன பண்ணலாம் சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாமா ஸோ இது கேன்சல் ஆகிடும் பாருங்க ஓகே அப்போ பெரிய நம்பர்ல இருக்கிற சைன் மைனஸ் ஸோ 2x டு த பவர் கியூப் இந்த இடத்துல minus 8x ஸ்கொயர் இங்க minus 8x ஆனா இது ஒரே நம்பரா தான் இருக்குன்னு கேன்சல் அடிச்சு விட்டுறாதீங்க இங்க பாருங்க சைன் நம்ம மாத்திட்டோங்கும் போது அப்புறம் மைனஸ் தான் இருக்கு ஒரே நம்பர் டிஃப்ரெண்ட் சைனா இருந்தா தான் அது கேன்சல் ஆகும் இல்லைன்னா கேன்சல் ஆகாது நிறைய பேர் அவசரப்பட்டு இப்ப நானே கேன்சல் பண்ணியிருந்திருப்பேன் அவசரப்பட்டு ஸோ பட் பார்க்கணும் கிளியரா பார்த்துட்டு ஃபைனல் டெசிஷன் எடுக்கணும் ரைட்டா இப்போ அடுத்தது கம்பேர் பண்ணுங்க இங்க எக்ஸ் கியூப் இருக்கு இங்க மைனஸ் 2x கியூப் இருக்கு மைனஸ் இருந்தா மைனஸையும் சேர்த்திக்கணுங்கண்ணா செகண்ட் சப்டிவிஷன்லயே பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி இப்போ இங்க என்ன ஆட் பண்ணிக்கலாம் -2 ஆட் பண்ணா எனக்கு அது ஈக்குவலா மாறிடும் ஸோ -2 இப்போ இந்த -2 கொண்டு போயிட்டு ஒவ்வொரு டேர்மா மல்டிப்ளை பண்ணுங்க -2x கியூப் -8x ஸ்கொயர் ஸோ -8x சைனை சேஞ்ச் பண்ண பிறகுதான் கேன்சல் பண்ணணும் சரியா ஸோ கம்ப்ளீட்டா கேன்சல் ஆயிடும் ஸோ 0 எப்பெல்லாம் 0 வருதோ அப்பெல்லாம் இந்த இடத்துல என்ன இருக்கோ அதுதான் என்னுடைய ஜிசிடி ஸோ தட் வில் பி யோர் ஆன்சர் இப்படி ஆன்சரை எடுத்து எழுதலைன்னா மார்க் தர மாட்டாங்க ஓகே ஸோ இதுதான் உங்களோட ஜிசிடி அவங்க உங்களை ஜிசிடி தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க ரிமைண்டர் 0 இருக்கிறப்போ அந்த இடத்துல என்ன இருக்கோ அதுதான் உங்களோட ஜிசிடி ஓகே சரி ஃபோர்த் சம் பார்ப்போம் அடுத்தது ஃபோர்த் சப்டிவிஷன் பார்த்துரும்
ஓகேவா? இந்த ஃபோர்த் சப்டிவிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல மார்க் லூஸ் பண்றதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ரொம்ப தெளிவா கவனிங்க. நம்மள என்ன நான் கண்டுபிடிக்க சொல்லி கேக்குறாங்க? GCD அப்படின்னா என்ன? கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் இதானே? ஓகே, இந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. நல்லா கவனிங்க, சம நல்லா கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இது எடுத்துக்கோங்க. 3x³ plus 3x² plus 3x plus 3. இந்த மூணுத்துலயும் காமனா இருக்கிறது என்னது? 3. வெளியே எடுத்துட்டீங்களா? x³ plus x² plus x plus 3ல 3 போச்சுன்னா மிச்சம் 1. ஓகேவா? அடுத்தது செகண்ட் பாருங்கன்னா 6x³ plus 12x² plus 6x plus 12. இதுல காமனா எது இருக்கு? 6 இருக்கா? ஸோ 6 காமனா எடுத்துட்டீங்கன்னா x³ எத்தனை டைம்ஸ் 12? 2 டைம்ஸ் x plus 2. ஆமாவா? இந்த 6 எப்படி நான் எழுதலாம்? 2 into 3 அப்படி எழுதலாமா? x³ sorry x³ plus 2x² plus x plus 2. இது ஆப்ஷனல் கிடையாதுக்கனா, நீங்க இப்படி எழுதிட்டு தான் சால்வே பண்ணணும். இது சொல்யூஷன். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நான் இப்படி எழுதிட்டேன், செகண்ட் ஈக்குவேஷனை நான் இப்படி எழுதிட்டேன். ஆமாவா? இப்ப நல்லா கவனிங்க. இந்த ஃபர்ஸ்ட் இதையும் செகண்ட் இதையும் நல்லா கவனிங்க. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். ஆமாவா? காமன் அப்படின்னா இதுலயும் இருக்கணும், இதுலயும் இருக்கணும். ரெண்டுத்துலயும் இருக்கிறது என்ன? இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. ஆமாவா? காமன் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். அப்போ கிரேட்டஸ்ட் இங்க ஒரே ஒரு நம்பர் தான் காமனா இருக்கு, 3 தான் காமனா இருக்கு. ஆமாவா? அப்போ இந்த நம்பர்ல 3யும் என்னோட ஆன்சர். இது கிளியரா இருக்கா? இது கிளியரா இருக்கா? நம்பர்ல 3 என்னோட ஆன்சர். இதுக்கு முன்னாடி 3 சம் பார்த்தா அந்த மூணுத்துலயுமே காமனா எந்த நம்பருமே எனக்கு வரல. ஈக்குவேஷன் இருந்தது, அந்த ஈக்குவேஷனோட காமன் டிவைசர் கண்டுபிடிச்சோம். ஓகேவா? பட் ஆனா நம்பர் காமனா வரல. இந்த ஃபோர்த் சம்ல, அதாவது ஃபோர்த் சப் டிவிஷன்ல நம்பர் காமனா வந்திருக்கு. வாட் எவர் தி ஆன்சர் யூ ஆர் கோயிங் டு கெட், அது பிரச்சனை இல்லை. அது கூட சேர்த்து இந்த 3யையும் நீங்க ஆட் பண்ணணும். இது கிளியரா இருக்கா? ஓகே. ஸோ அப்போ மிச்சத்தை இப்போ நமக்கு 3 நம்ம கண்டுபிடிச்சு வச்சிட்டோமா? இப்போ மிச்சம் நம்ம கிட்ட என்னென்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல x³ plus x² plus x plus 1. அடுத்தது என்ன இருக்கு? இங்க நம்பர்ஸ் தவிர்த்து x³ plus 2x² plus x plus 2. ஓகேவா? இப்ப பாருங்க, இது ரெண்டும் சேமா தான் இருக்கு. ஆமாவா? ஸோ ரெண்டுமே சேமா இருக்கு. ஸோ இதுல எதை வேணா உள்ளார போடுங்க, எதை வேணா வெளியே போடுங்க. நான் x³ plus 2x² plus x plus 2 உள்ளார போட்டுக்கிறேன். நீங்க x³ plus x² plus x plus 1 வெளியே போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இதுக்கு நாம நார்மலா கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதே மாதிரியே கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ரெண்டு இதை கம்பேர் பண்ணோம். ரெண்டுமே சேமா தான் இருக்கு. ஸோ அதனால 1 போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது. 1 into 1, அதாவது 1 into x² x³ plus 1 into x² plus x plus 1. ஓகேவா? ஸோ எக்ஸ் சைனை சேஞ்ச் பண்ணி விட்ருங்க. ஓகே. ஸோ x³ கேன்சல். பெரிய நம்பர்ல இருக்கிற சைன் பிளஸ். ஸோ 2ல 1 போச்சுன்னா 1 x². ஸோ இங்க ஒரே நம்பர் வெவ்வேறு சைன் சேஞ்ச் பண்ணி. ஸோ 2ல 1 போச்சுன்னா 1. ஓகே. இப்ப பாருங்க, இது பெருசா இருக்கு, இது சின்னதா இருக்கு. இப்படி இருக்கக்கூடாது. ஆமாவா? இப்படி இருக்கக்கூடாது. ஸோ நம்ம என்ன இப்ப நம்ம என்ன பண்ணணும்? உள்ளார இருக்கிறத வெளியே போடணும்.
வெளியே இருக்கிறத உள்ளார போடணும். சொல்லி கொடுத்துருக்கனா? எஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம்ஸை கம்பேர் பண்ணுங்க. இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்க எக்ஸ் கியூப் இருக்கு. ஸோ என்ன ஆட் பண்ணலாம்? எக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆமாவா? எக்ஸ் ஆட் பண்ணா இது ரெண்டும் சேம் ஆயிடும். ஸோ எக்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா எக்ஸ் கியூப், அடுத்தது எக்ஸ். ஸோ எக்ஸுக்கு நேராக போடுங்க. ஓகே, இங்கே பிளஸ், இங்கே பிளஸ். ஸோ சைனை சேஞ்ச் பண்ணி விட்ருங்க. ஸோ எக்ஸ் கியூப் கேன்சல் ஆகிடும், எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ மிச்சம் என்ன இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இருக்கும். அகைன் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்க. ஸோ சேமாக தான் இருக்கு. ஸோ பிளஸ் 1 போட்டிங்கன்னா வேலை முடிச்சுது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. ஸோ இங்கே சைனை சேஞ்ச் பண்ணி விட்ருங்க. அடிச்சு கொடுத்தீங்கன்னா எல்லாமே கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ ரிமைண்டர் 0 வந்துருச்சு அப்படின்னாலே யுவர் ஆன்சர் வில் பி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. இங்க என்ன இருக்கோ அதுதான் ஆன்சர். ஸோ இப்போ கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் எழுதும் போதுதான் பிரச்சனையே. இப்போ எனக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. இது என்னோட நார்மலான ஈக்குவேஷன் கிடைச்சது. நம்பருக்கு ஒன்று கிடைச்சி எடுத்து வச்சிருந்தேன். என்னது இது? என்னது? 3. ஸோ அப்போ அந்த ஆன்சரையும் நீங்க சேர்த்து இங்க எழுதிக்கணும். அப்போ என்னோட ஆன்சர் என்னன்னா 3x ஸ்கொயர் பிளஸ் 1. இதுதான் கண்ணா என்னோட ஆன்சர். புரிஞ்சதா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது செகண்ட்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ நம்மள இப்போ கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது எல்சிஎம். ஃபர்ஸ்ட் சம்ல ஜிசிடி கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க இல்லையா? இதுல எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லைப்பா, இங்க பாருப்பா. 4x ஸ்கொயர் ஒய் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் நம்பர் 4-ஐ நீங்க எப்படி எல்லாம் பிரிச்சு எழுதுவீங்க? எப்படி எல்லாம் ஃபேக்டரைஸ் பண்ணுவீங்க? 2 2s are பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணணும். சரியா? 2 2s are. அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கங்க, ஒய்யையும் அப்படி எழுதிக்கங்க. அடுத்தது 8 எக்ஸ் கியூப் ஒய் ஸ்கொயர். 8 எப்படி எல்லாம் எழுதுவீங்க? 2 டேபிள்ல 2 இன்டூ 2 இன்டூ 2. இது இப்படி எழுத தெரியாதவங்களுக்கு நான் ஒரு மெத்தட் சொல்லித்தரேன், வெயிட் பண்ணுங்க. ஒய் ஸ்கொயர். ஆமாவா? இப்படி இருக்கா? இப்போ இங்க இப்ப எத்தனை இருக்கு? 2 2 இருக்கா? 2 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஒய். அடுத்தது இங்க எத்தனை 2 இருக்கு? 3 2 இருக்கா? ஸோ 2 கியூப் எக்ஸ் கியூப் ஒய் ஸ்கொயர் இருக்கா? இப்ப இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு. இதுல எது பெருசு? 2 கியூப். 2 கியூப் அவ்வளவுதான், போட்டு போயிட்டே இருங்க. எக்ஸ்ல எது பெருசு? கியூப். எக்ஸ் கியூப் போட்டு போயிட்டே இருங்க. ஒய்ல எது பெருசு? ஒய் ஸ்கொயர். முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ 2 2s are 4, 4 2s are 8. 8y cube, சாரி 8x cube y square. இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர். சரியா? சரி, ஓகே. இப்போ 4 இது மாதிரி எழுத தெரியாது உங்களுக்கு. இப்போ 4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுங்க. இந்த இடத்துல பிரைம் நம்பர் தான் வரணும். 4 எந்த டேபிள்ல வரும்? 2 டேபிள். 2 டேபிள்ல 4 எத்தனை டைம்ஸ்? 2 டைம்ஸ். அகைன் 2 1. இந்த இதைத்தான் நான் இங்க எழுதியிருக்கேன். அதே மாதிரிதான் 8க்கும் 2 டேபிள்ல 4 டைம்ஸ், 2 டேபிள்ல 2 டைம்ஸ், 2 டேபிள்ல 1 டைம். இந்த 3 2 தான் இங்க எழுதியிருக்கேன். கிளியரா இருக்கா? சரி, செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். யா, வழக்கம் போல ரெட்டா மாத்திக்கலாம். வெயிட் பண்ணுங்க. 9a கியூப் b ஸ்கொயர். ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்? இங்க போட்டா 9 3 டைம்ஸ் 3 டேபிள், 2 டேபிள்ல வராது, 3 டேபிள்ல 3 டைம்ஸ் 3 1. ஓகே. ஸோ அப்போ இந்த 9 எப்படி எழுதிக்கலாம்? 3 இன்டூ 3. ஸோ a கியூப் b ஸ்கொயர். இங்க எழுதிக்கிட்டா எத்தனை 3 இருக்கு? 2 3 இருக்கு. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்? 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? அடுத்தது 12 a ஸ்கொயர் b ஸ்கொயர் c. இது நல்லா கவனிங்க. 12 எப்படி எழுதிக்கலாம்? 12 வந்து 2 டேபிள்ல வரும். ஸோ 2 எத்தனை டைம்ஸ்? 6 டைம்ஸ். அகைன் 2 டேபிள்ல வரும், 3 டைம்ஸ். ஸோ 3. ஓகே. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்? மொத்தம் எத்தனை 2 இருக்கு? 2 2 இருக்கு. அப்போ 2 ஸ்கொயர், இங்க ஒரு 3 இருக்கு. ஓகேவா? a ஸ்கொயர் b ஸ்கொயர் c. ஓகே. இந்த 2 ஸ்கொயரை அப்படியே எடுத்து எழுதிருங்க.
இங்கேயும் 3 ஸ்கொயர் இருக்கு, இங்க 3 இருக்கு. இந்த ரெண்டுத்துல எது பெருசு? 3 ஸ்கொயர் தான் பெருசு. அதனால 3 ஸ்கொயர் மட்டும் போட்டு முடிச்சிருங்க. ஓகே. ஏல எது பெருசு? ஏ கியூப். பில எது பெருசு? பி ஸ்கொயர். சில ஒன்னே ஒன்று தான் இருக்கு. ஸோ அந்த சியை அப்படியே எடுத்துருங்க. தட்ஸ் ஆல். ஓகே. இப்போ போடுங்க. 2 into 2, 3 into 3, a cube, b square, c. 2 2s are 4, 4 3s are 12, 12 3s are 36, 36, a cube, b square, c. இதுதான் கண்ணா ஆன்சர். ஓகே. அப்படியே தேர்ட் சம் பார்த்துடலாம். ஸோ 16 எப்படி எழுதுவீங்க? 16 m போட்டு பார்த்துருவோமா? 16 2 times 8, again 2 times 4, again 2 times 2, again 2 times 1. ஓகே. அப்போ மொத்தம் எத்தனை 2 இருக்கு? 4 2 இருக்கு. அப்போ 2 to the power 4m அப்படியே போட்டுங்க. அடுத்தது 12m ஸ்கொயர் n ஸ்கொயர். இது எப்படி எழுதுவீங்க? 12 ஸோ 2 6, again 2, 3, again 3, 1. ஸோ 2 2 இருக்கு, ஒரு 3 இருக்கு. m ஸ்கொயர் n ஸ்கொயர். அகைன் 8n ஸ்கொயர். ஸோ 8 எப்படி எழுதுவீங்க? 2 4 2 2 2 1. ஓகே. ஸோ அப்போ 2 கியூப் n ஸ்கொயர். ஆமாவா? இப்போ நம்ம எல்சிஎம் இது கண்டுபிடிக்கலாமா? எல்சிஎம் எப்படி நான் கண்டுபிடிப்பீங்க? ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்க 2 இருக்கா, இங்கே 2 இருக்கா, இங்கேயும் 2. இந்த 3 2ல எது பெருசு? 2 to the power 4. இதானே நான் பெருசு. அப்ப 2 to the power 4. அகைன் இங்க 3 இருக்கா, இங்க ஒரே ஒரு 3 தான் இருக்கு. அந்த 3யை போட்டுங்க. இப்போ m கணக்கிடுங்க. mல இங்க ஒரு m இருக்கு, இங்க ஒரு m இருக்கு. ஓகே. அப்போ இதுதானே பெருசு. ஸோ m ஸ்கொயர். அடுத்தது nல n ஸ்கொயர் தான் இருக்கு. அப்போ 2 to the power 4 ஓட ஆன்சர் என்ன? 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. So 16 into 3 m square n square. So 48 m square n square. Okay. இப்போ இந்த சம் பாருங்க, இதை நம்ம ஏற்கனவே போட்டது தான் கண்ணா. இதை மட்டும் பாருங்களேன், நம்ம ஏற்கனவே போட்டோம். பாருங்க, பி ஸ்கொயர் மைனஸ் 3p பிளஸ் 2. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த 2 இருக்குல்ல கண்ணா, இந்த 2 இங்க போட்டுக்குங்க. இந்த மைனஸ் 3 இருக்குல்ல கண்ணா, இந்த மைனஸ் 3 இங்க போட்டுக்குங்க. ஓகேவா? இங்க ஒரு 2 நம்பர் போடணும். அந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணா எனக்கு 2 கிடைக்கணும். ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணா எனக்கு மைனஸ் 3 கிடைக்கணும். ஓகேவா? ஸோ 2 கிடைக்கணும்னா 2 பிரைம் நம்பர். ஸோ 2 into 1 தான் எனக்கு 2 கிடைக்கும். வேற எங்கேயுமே வராது 2. ஆமாவா? ஸோ இப்போ எனக்கு மைனஸ் 3 கிடைக்கணும் அப்படின்னா இந்த 2 நம்பரை ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணணும். ஆமாவா? ஸோ டெஃபினட்டா இந்த 2 நம்பரை ஆட் பண்ணா எனக்கு 3 கிடைக்கும். ஆடிஷன் பண்ணணும்னா ஒன்று இங்க பிளஸ் போடணும், இல்லைன்னா இங்க மைனஸ் போடணும். இப்படி இருந்தா தான் ஆட் பண்ண முடியும். ஆமாவா? ஸோ அப்போ இதுனா எனக்கு +3, இதுனா எனக்கு -3. ஸோ எனக்கு என்ன வரணும்? -3 தான் எனக்கு வரணும். இது எனக்கு தேவையில்லை. அப்போ 2 போட்டு 1 போட்டு இங்க மைனஸ். ஓகே. இப்போ இந்த இடத்துல பாருங்க, பி இருக்கா, இந்த பியை அப்படியே எடுத்து போட்டுங்க. அப்போ நம்ம இங்க என்ன நிக்கலாம்? பி ஸ்கொயர். நல்லா கவனிக்கணும், இது இந்த ஸ்டெப்பை நல்லா கவனிங்க. இது எப்படி எழுதுறதுன்னு சொல்றேன். பி -2, அடுத்தது பி -1. இது புரிஞ்சதா? இப்ப இங்க நல்லா கவனிங்க. அடுத்தது இது ஒண்ணு சால்வ் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்க, இப்ப இது பி ஸ்கொயர் மைனஸ் இந்த 4 எப்படி கண்ணா எழுதலாம்? 2 ஸ்கொயர்னு எழுதலாமா? அப்போ இது எப்படி இருக்கு பார்க்க? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கா? ஸோ அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்ல. அதோட ஃபார்முலா என்னக்குண்ணா? ஏ பிளஸ் பி, ஏ மைனஸ் பியா? அப்ப ஏ இருக்க வேண்டிய இடத்துல பி இருக்கு, பி இருக்க வேண்டிய இடத்துல 2 இருக்கா?
அப்போ இதை இப்படி எழுதிக்கலாமா? அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 4 பி பிளஸ் 2 பி மைனஸ் 2ன்னு எழுதிக்கலாமா கண்ணா? இதுதான் சொல்யூஷன். இது வேணா ரஃப் ஒர்க்ல போட்டுக்கங்க. சரியா? இப்போ ஆன்சர் என்ன? எல்சிஎம் லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஃபர்ஸ்ட் காமனா எது இருக்கு? பி மைனஸ் 2 இருக்கு. மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே எழுதிக்கங்க. இதுதான் ஆன்சர். ஸோ அடுத்தது ஃபிஃப்த் சப்டிவிஷன். ஸோ இது நல்லா கவனிங்க. போன சம் மாதிரியே தான். 2x ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 3. போன சம்மில் பி ஸ்கொயருக்கு முன்னாடி எந்த நம்பரும் இல்லை, பட் இந்த டைம் 2 இருக்கு பாருங்க. அப்போ என்ன பண்ணணும்னா இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 2 3s are 6. இங்கே மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் 6. இங்கே என்ன நம்பர் இருக்கு? மைனஸ் 5. ஓகேவா? இப்போ 6 எந்தெந்த டேபிள் எல்லாம் வரும்? 2 3s are 6 கிடைக்கும். அடுத்தது 6 into 1 6 கிடைக்கும். ஆமாவா? ஸோ 3 2s are 6, 2 3s are 6 ரெண்டு ஒன்று தான். ஸோ அப்போ இங்க நல்லா கவனிங்க. இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு 5 கிடைக்கும். ஆமாவா? அப்போ இங்க 2 3 2 3 ஆட் பண்ணணும்னா எனக்கு ஒரே ரூல் என்ன? ஒன்று பிளஸும் பிளஸும் இருக்கணும், இல்லைன்னா மைனஸும் மைனஸும் இருக்கணும். இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது. இதை நல்லா கவனிங்க. ஸோ அப்போ என்னோட ஆன்சர் என்ன வரும்? 5 இங்க மைனஸ் 5. ஓகேவா? இப்போ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு 6. இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு 6. ஆனா எனக்கு தேவை இங்க மைனஸ் 6. இங்க புரியுதா உங்களுக்கு? பிளஸ் இன்டூ பிளஸ் பிளஸ், மைனஸ் இன்டூ மைனஸும் பிளஸ். அப்ப எனக்கு இங்க மைனஸ் 6 வர மாட்டேங்குது மல்டிப்ளை பண்ணும்போது. சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்னமோ இது வந்துருச்சு, சாரி ஆடிஷன் பண்ணும்போது இது வந்துருச்சு, பட் ஆனா மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது இது வரல. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் எனக்கு இல்ல. இப்ப இது செக் பண்ணி பார்க்கலாமா? 6 1 6 1. இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணாதான் எனக்கு 5 கிடைக்கும். சப்ட்ராக்ட் பண்ணணும்னா ஒரு இடத்துல பிளஸ், இன்னொரு இடத்துல மைனஸ், ஒரு இடத்துல மைனஸ், இன்னொரு இடத்துல பிளஸ், மாத்தி மாத்தி போடணும். ஸோ இதோட ஆன்சர் பெரிய நம்பர்ல இருக்கிற சைன் பிளஸ், ஸோ பிளஸ் 5 வரும். பெரிய நம்பர்ல இருக்கிற சைன் மைனஸ் 5 வரும். ஓகே. ஸோ இப்போ இதை ரெண்டுத்தையும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மைனஸ் 6 கிடைக்குது. புரியுதா? இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 6, சப்ட்ராக்ட் பண்ணா மைனஸ் 5. ஸோ அப்போ என்னோட ஆன்சர் மைனஸ் 6 பிளஸ் 1. இது புரிஞ்சதா? நான் ஏன் இந்த டேர்ம் எடுக்கலன்ட்டு தெளிவா புரிஞ்சுக்கங்க. இப்போ அடுத்தது போன சம்ல பி ஸ்கொயருக்கு முன்னாடி எந்த நம்பரும் இல்லை, பட் இந்த தடவை 2 இருக்கு. ஸோ அப்போ 2 பி போட்டுக்குவேன். சாரி பி போன சம்லயே இருக்கேன். 2 எக்ஸ் போட்டுக்குவேன். ஓகே. இங்கேயும் 2x. ஸோ இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 2 டேபிள்ல 3 டைம்ஸ். ஸோ இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? 2x ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு, இங்க x மட்டும் தானே இருக்கு, x மைனஸ் 3. x மைனஸ் 3. அடுத்தது 2x பிளஸ் 1. புரிஞ்சதா? இப்போ இதை எப்படி எழுதுவோம் பாருக்கணும். நல்லா கவனிங்க. 4x ஸ்கொயர் மைனஸ் 36. இப்போ இதுல இருந்து தான் சொல்யூஷன். சரியா? இப்போ இது ரெண்டுத்துல இருந்து 4 காமனா வெளியே எடுத்துடலாமா? 4 காமனா வெளியே எடுத்தா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9. அப்போ 4 இங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயரா? அப்போ இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாதிரி இருக்கா? ஐடென்டிட்டி எழுதிக்கோங்க. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாதிரி இருக்கா? அப்போ ஏ பிளஸ் பி, ஏ மைனஸ் பியா? அப்போ 4 எக்ஸ் பிளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3யா? இவ்வளவுதான் ஆன்சர். அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்? இங்க பாருங்க, எல்சிஎம்ல 4 இருக்கு பாருங்க. இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 3 இருக்கு, இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 3 இருக்கு. சரி, அடுத்தது எக்ஸ் பிளஸ் 3, இங்க 2x பிளஸ் 1. ஸோ இதுதான் ஆன்சர். புரியுதா? ஃபர்ஸ்ட் காமனா இருந்ததுன்னா அதை ஒரு தடவை எடுத்து எழுதிப்பேன், மிச்சம் இருக்கிறதெல்லாம் அப்படியே எடுத்து எழுதிப்பேன். அவ்வளவுதான். கிளியரா இருக்கா? தேங்க்யூ.
சரி, இது ஒவ்வொன்றா பொறுமையா சால்வ் பண்ணலாமா? பாருங்க 3 கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ பொறுமையா கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் இது எடுத்துக்கங்க. 2x² minus 3xy the whole square. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னாக்கனா, இந்த பிராக்கெட்ல இந்த பிராக்கெட் இருக்குல்ல, இந்த ஸ்கொயர். இப்போ இதுல இங்க பாருங்க, இங்க 2x இருக்கு, இங்க 1x இருக்கு. அப்போ ஆக மொத்தத்துல இங்கேயும் x இருக்கு, இங்கேயும் x இருக்கா? அப்போ நான் 1x மட்டும் வெளியே எடுத்துறேன். ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 2x இருக்கு. ஸோ நான் 1x வெளியே எடுத்துட்டேன்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 1x. இந்த 2 அப்படியே போட்டுக்குங்க. மைனஸ் 3 x வெளியே எடுத்துட்டேன், அதனால ஒண்ணுமே இருக்காது. ஸோ y. இது புரிஞ்சுதா புரியலையா? ஓகே, ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்களேன். அடுத்தது ரெண்டாவது, 4x minus 6y the whole cube. இது எடுத்துக்கோங்க. இது எப்படி எழுதலாம்னு பாருங்க. இந்த 4 எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர்னு எழுதலாமா? 2 ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் இப்ப இது பாருங்க, 4 6 இது ரெண்டும் எந்த டேபிள்ல வரும்? 2 டேபிள்ல வரும். ஸோ 2 எடுத்துக்கங்க. 2 டேபிள்ல 4 எத்தனை டைம்ஸ் வரும்? 2 டைம்ஸ். அந்த எக்ஸ் அப்படியே போட்டுங்க. மைனஸ் 2 டேபிள்ல 6 எத்தனை டைம்ஸ் வரும்? 3 டைம்ஸ். ஸோ y. இது புரிஞ்சதா? இந்த பிராக்கெட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கொயர் போட்டேன், கியூப் போட்டேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட், இது செகண்ட்னு வச்சுக்கோங்க. அடுத்தது தேர்டு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேர்டு, ஏன்னா இதுல வந்து ஃபார்முலாஸ் வரும். எக்ஸ் கியூப் மைனஸ் 27 ஒய் கியூப். நல்லா கவனிங்க. இந்த 8 எப்படி எழுதலாம்? 2 கியூப் அப்படின்னு எழுதலாமா? எக்ஸ் கியூப் அப்படி எழுதிக்கங்க. மைனஸ் 27 எப்படி எழுதலாம்? 3 கியூப்னு எழுதலாமா? ரைட், இப்போ இங்க ரெண்டுமே கியூப் தானே. 2க்கு மேலேயும் கியூப் தான் இருக்கு, எக்ஸுக்கு மேலேயும் கியூப் தான் இருக்கு. அப்ப நான் அதை எப்படி எழுதிப்பேன்? 2x the whole cube அப்படின்னு எழுதிப்பேனா? மைனஸ் இங்கேயும் கியூப், இங்கேயும் கியூப். அப்ப 3y the whole cube அப்படின்னு எழுதிப்பேனா? கண்ணா இது பாக்குறதுக்கு எப்படி கண்ணா இருக்கு? பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? a கியூப் மைனஸ் b கியூப் மாதிரி இருக்கா? அப்ப என்னோட ஃபார்முலா என்ன? a minus b a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர். ஆமாவா? இதானே கண்ணா ஃபார்முலா. ஸோ இப்போ இதை சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா வேலை முடியும். ஐடென்டிட்டில டெஃபினட்டா எழுதணும். இது என்னோட ஏ, இது என்னோட பி. ஓகேவா? அப்போ ஏ மைனஸ் பி இருக்கிற இடத்துல என்ன எழுதலாம்? 2x மைனஸ் 3y 2x the whole square plus 2x into 3y plus 3y the whole square. ஓகே, அப்போ 2x minus 3y 2 2s are 4 the x square, then the square 2க்கும் பொருத்தும் xக்கும் பொருத்தும் இல்லையா? அதான் இங்க போட்டிருக்கேன். so 2 2s are 6xy plus 3 3s are 9y square. ஆமாவா? இவ்வளவுதான் கண்ணா. இதுதான் என்னோட தேர்டு. ஏங்க இப்ப நான் 3 ஈக்குவேஷனையும் 1 2 3 அந்த 3த்தையும் நான் வரிசையா எழுதுறேன். இப்ப நல்லா கவனிப்பா. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது என்னோட செகண்டு, இது என்னோட தேர்டு. அவங்க கொஸ்டின்ல 3 கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த 3 தான் நான் இப்படி மாத்திட்டேன். இப்போ இங்க நல்லா கவனிங்க. இப்போ இந்த ஸ்கொயர் எக்ஸுக்கும் பொருந்தும், இதுக்கும் பொருந்தும். ஆமாவா? ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் 2x மைனஸ் 3y த ஹோல் ஸ்கொயர். அடுத்தது செகண்ட் பாருங்க, இந்த கியூபு 2 கியூப்
2x minus 3y the whole cube. ஆமாவா? அடுத்தது இங்க 2x minus 3y 4x square plus 6xy plus 9y square. ஓகே, இப்போ நம்ம இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாமா? இங்கேயும் 2x minus 3, இங்கேயும் 2x minus 3y, இங்கேயும் 2x minus 3y. மூணு இடத்துல 2x minus 3y இருக்கு. இதுல எது பெருசு? கியூப் தான் பெருசு. அப்ப 2x minus 3y the whole cube ஒரு வாட்டி எழுதிட்டேன். அடுத்தது இங்க x cube இருக்கா? சாரி, x ஸ்கொயர் இருக்கா? எழுதிட்டேன். 2 cube இருக்கா? எழுதிட்டேன். அடுத்தது என்ன இருக்கு? 4x square plus 6xy plus 9y square. This is my answer. So second day is successfully completed. ஸோ டே 1 வீடியோ போட்டிருக்கோம். இப்போ இது டே 2 2 எக்ஸசைஸ். நீங்கள் 2 நாளில் குறைஞ்சது ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச 100 டேஸில் மேக்ஸிமம் 80 மார்க்ஸ் 85 மார்க்ஸே நீங்கள் பப்ளிக்கே ரெடி ஆகிட முடியும். ஓகே, கன்சிஸ்டண்ட்டாக இருங்க, தினமுமே வீடியோ பாருங்கள். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.